மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 4ஆம் இடத்துக்குடைய குரு பகவான் 4ல் வந்தார். திரும்ப இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் இடத்துக்கு போனார். 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக ஒரு 4 கிரகங்களை பார்க்குறார். அவர் யார் அந்த 4 கிரகங்கள் அப்படின்னா செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாரையும் பார்க்குறாங்க. ஏற்கனவே இவங்க எல்லாரும் 9ஆம் இடத்துல உட்கார்ந்ததே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து அதிர்ஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு ராசிக்காரங்களுக்கும் நம்ம சொல்கிறோம் டாப்பில் இருக்குது, ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது மார்கழி போய் தை மாதம் வந்தால் டாப்பில் வரும். இப்போ மேசராசிக்காரர்கள் டாப்பில் வர போகிறாங்க. 9ஆம் இடத்திலே இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது அதிர்ஷ்டம் சும்மாவே வரும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நான் பாட்டுக்கு விளையாட்டாக பண்ணேன் சார், என் நேரம் அது கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இது. விளையாட்டாக பண்ணோம், அது கிளிக் ஆயிடுச்சு. அதெல்லாம் நிறைய பேருக்கு, அதாவது நம்ம சொல்லுவோம், இந்த ஒரு தொழில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக நம்ம ஏதாவது ஒரு கடை ஆரம்பிக்கிறோம், ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறோம். எனக்கு மளிகை கடை பிடிக்குதாங்கிறது விஷயமே கிடையாது. மளிகை கடைக்கு என்ன பிடிக்கணும் அதான் விஷயம். ஸோ அப்போ மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதை தொட்டாலும் அந்த ஜாபுக்கும் உங்களை பிடிச்சிருக்கும், உங்களை செலக்ட் பண்ணி அது கூட்டு போயிடும். ஏன் அப்படின்னா அந்த 9ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது பேரதிர்ஷ்டம் உங்களை செலக்ட் பண்ண போகிறது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போது இதை போய் குரு பார்த்துடுறார். குரு பார்க்கும்போது ஏற்கனவே யார் 5 கூடிய சூரிய பகவான், இந்த பக்கம் என்னடானா 2 கூடிய சுக்கிர பகவான், இந்த பக்கம் என்னடானா 3 6 கூடிய புத பகவான், இப்படி எல்லாருமே இருக்காங்க. இந்த சூரிய பகவானை குரு பார்க்கும்போது, குரு ஏற்கனவே புத்திரகாரகன், அவன் வந்து 5 குடையவனை பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை கன்ஃபார்மாக வந்துடும். குழந்தை யாரெல்லாம் ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறாங்க, எனக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணுறேன் சார், ஐயுஐ பண்ணுறோம், ஆனால் எனக்கு ஒரு பிராப்தம் தான் இல்லை, புத்திர பிராப்தியே இல்லை, சந்தான பிராப்தி இல்லாமல் கஷ்டப்படுறேன், கவலைப்படாதீங்க. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம், இந்த தை மாதம் பிறந்த உடனே வீட்டில் ஒரு மங்கள சத்தம் கேட்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, 2வது விஷயம், இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சே என்ன அப்படின்னா, இந்த 7.5 சனி, இந்த 7.5 சனி சனிப்படுத்தும் பாடு. இந்த சனிப்படுத்தும் பாடு என்ன பண்ணிட போகிறாரு சனி? சனி வந்து ஒரே 10ஆம் பார்வையாக இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்துடுறாரு, 10ஆம் பார்வையாக. அப்போது இந்த கிரகங்களுக்கெல்லாம் வந்து சனியினுடைய தொடர்பு கிடைக்குது. அப்போது மேஷராசிக்காரர்கள் வெகு பிரபலம் அடைய போகிறார்கள். 7 கூடிய சுக்கிரனை வேற குரு பார்க்கறதால அப்போ என்ன ஆகும்னா, கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகும்.